தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய்க்கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் ஆளும் அனைத்து மிதுன ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம். மிதுன ராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடியது மிதுன ராசி நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டில் பிறக்கக்கூடிய பிப்ரவரி மாத பலன்கள் எது போன்ற ஒரு மாற்றத்தை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் எது போன்ற ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் மாத பலனா நம்ம துல்லியமா எளிமையா பார்க்க போறோம். நம்ம சேனலை முதல் முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மிதுன ராசி நண்பர்களே, மாத பலன் எடுக்கும் பொழுது நம்ம மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது மாதக்கோள்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் அருமையான முறையில் 7ஆம் பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய மகர மனைக்கு இடம் பெயர்கிறார். இந்த இடத்துல மாதத்தின் துவக்கத்திலே பாருங்க, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய சூரிய பகவான் அந்த இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பா இருக்கு. சூரியன் பிளஸ் புதன் இணைவு, இது மிகப்பெரிய ஒரு மாற்றம். தன்னுடைய ராசிக்கு அதிபதி 8ஆம் பாவகத்தில் அமரப்பெறுவது ஒரு சின்ன ஒரு மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் கூட சூரியனுடன் புதன் இணைவது மிகப்பெரிய ஒரு ஆளுமை திறனை கொடுக்கும். ராசிக்கு அதிபதி எப்போதெல்லாம் சூரிய பகவானுடன் இணைகின்றாரோ அப்போதெல்லாம் மிக சரியான முறையில் ஒரு வளர்ச்சிகளையும் உங்களுடைய ஒரு முயற்சிகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பா அமையும். சூரியன் பிளஸ் புதன் 8இல் இருப்பது பாஸ்கரா யோகம் என்று சொல்கின்றோம். இந்த அமைப்பில் அடுத்ததாக சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவகாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து இந்த மாதத்தில் சரியாக 13ஆம் தேதி மகர மனையிலிருந்து கும்பமனைக்கு இடம்பெயர்கிறார், பாக்கியஸ்தானத்திற்கு இடம்பெயர்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. சூரியன் 9ஆம் பாவகத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது உங்களுடைய மேலான சிந்தனைகள் ஓங்கும், தகப்பன் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சில தடைகள் விலகும், பூர்வ புண்ணிய ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி பண்ணுவீங்க, அப்பாவுடைய ஒரு தொழில் முறையை பலப்படுத்த நீங்க பயணப்படுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமாக ஒரு வளர்ச்சிகள் கொடுக்கும். அதே போல இந்த நேரத்தில் பாருங்க, சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் பாவகாதிபதி பிளஸ் 12ஆம் பாவகாதிபதி. இந்த சுக்கிர பகவான் அருமையான முறையில் இந்த மாதத்தில் 12ஆம் தேதி மிக அற்புதமான ஒரு நிகழ்வா 7ஆம் பாவகத்திலிருந்து 8ஆம் பாவகத்திற்கு இடம்பெயர்கிறார். பிளஸ் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்களும் ஒரு இடத்தில் அமரக்கூடிய ஒரு தருணம். ராசிக்கு அதிபதியுடன் 5ஆம் பாவகாதிபதி தொடர்பு கொள்ளும் பொழுது மண் சார்ந்த ஒரு சில முன்னேற்றங்கள், பொருளாதார ரீதியான வளர்ச்சிகள். சுக்கிரன் பணம் காசுக்கான கிரகம் என்பதால் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி உங்கள் ராசிக்கு 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 8ஆம் பாவகத்திற்கு இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்திலேயே 5ஆம் தேதியே இடம்பெயர்கிறார். கெட்டவன் மீண்டும் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பு. சூரியன் பிளஸ் செவ்வாய் இணைகிறாங்க. இந்த ஒரு 4 கிரகங்களுடைய சந்திப்பு மிதுன ராசிகளுடைய ஒரு வாழ்க்கையில மிக வித்தியாசமான ஒரு பலன்களை கொடுக்கும். பெரிய லெவல்ல ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சரியான ஒரு முன்னேற்ற பாதையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அதே போல வருடக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். ராகு பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் பலம் பெறுகிறார். கேது பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவகத்தில் பலம் பெறுகிறார். அதை தாண்டி லாபஸ்தானத்தில் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அருமையான முறையில் அமருகிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய லாபகரமான மாதமாகவும் அமையும். இது இந்த அமைப்பின் காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. அது எது போல ஒரு மாற்றங்கள் இருக்கும், எந்தெந்த முடிவுகளை நீங்கள் முயற்சியை பலப்படுத்தணும், எந்தெந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். காணொலியை கொஞ்சம் பொறுமையாக கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசி நண்பர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு
பலம் யாராக இருக்கணும் அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய உறவுகள், தன்னுடைய குடும்ப ரீதியான சொந்த பந்தங்கள், இவங்கெல்லாம் பலமா இருக்கணும். உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் பலமா இருந்தவங்க எல்லாமே பலகீனமாக தான் இருந்திருப்பாங்களே தவிர சரியான முறையில் அந்த பலம் இருந்திருக்காது. உங்களை பயன்படுத்தி உங்களால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே வளர்ந்துருப்பாங்க. நிறைய பேருடைய வாழ்வாதாரத்தில் நீங்கள் சரியான முறையில் சப்போர்ட்டாக நின்று இருப்பீங்க. உங்களால் வளர்ந்தவங்க எல்லாமே இன்னைக்கு பெரிய லெவலில் போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் கடந்த 5 வருட காலகட்டமாகவே அப்படியே தடுமாற்றமான நிலையிலேயே இருந்துட்டு இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் பாருங்க, உங்களால் வளர்ந்தவங்க உங்ககிட்ட உண்மையாக இருந்திருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு உண்மையாக இல்லை. அது கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு புரியாமையே இருந்திருக்கும். யாருக்கு நம்ம நல்லது பண்ணணும், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, எதை பற்றியுமே நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. உங்ககிட்ட பேசினவங்க எல்லாமே, உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அன்பாக பழகினவங்க எல்லாமே நல்லவங்க நினச்சிருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு தான் தெரியுது அது அவங்களுடைய தேவைக்கு நம்மக்கிட்ட பழகிருக்கிறாங்க, அவங்களுடைய வளர்ச்சிக்கு தான் நம்மளை பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் உணர்றீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் கடந்த காலகட்டங்களில் ராகு பகவானுடைய ஒரு பிடியிலையும் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தீங்க. அதே போல இப்போ அஷ்டமச்சனியுடைய பிடியிலையும் கடந்த 1 வருடத்துக்கு முன்னாடி வரையுமே இருந்தீங்க. இந்த நிலையில எது சரி எது தப்பு எதுவுமே சரியா நம்ம கணிக்க முடியல. ஏன்னா நீங்க துல்லியமா கணிச்சு செயல்படக்கூடியவங்க, ஒவ்வொரு விஷயத்தை அவ்வளவு ஒரு அற்புதமா நீங்க கணிக்கக்கூடியவங்க. ஆனா அது சரியான முறையில நம்ம பலப்படுத்த முடியல, நம்மளுடைய முடிவுகளை நம்ம சரியா கொண்டு வர முடியல. ஏதோ ஒரு வகையில நம்ம உண்மையை நம்பினதெல்லாம் பொய்யா போயிருச்சு. நமக்கு உறவுகள் நினைச்சவங்கெல்லாம் எதிரிகளா போயிட்டாங்க, நண்பர்கள் நினைச்சவங்கெல்லாம் துரோகிகளா போயிட்டாங்க. இதுல நிறைய பாதிக்கப்பட்டீங்க. இந்த மன உளைச்சல்ல தொழிலை கூட சரியா கவனிக்க முடியல. தொழில் ரீதியா பலவிதமான ஒரு சரிவுகளை சந்திச்சிங்க. அடிப்படையா பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க யாருமே இல்லை. ஏன்னா ஒரு தொழில் செஞ்சா அதுல கண்ணியத்தோடையும் அதே நேரத்தில் கடமை உணர்வோடவும் உங்களால் ஒரு சரியான முறையில் ஒரு தொழிலை நடத்த முடியும். அவ்வளவு பர்ஃபெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அந்த நடத்தின தொழில் இப்போ இந்த 4-5 வருட காலகட்டமாகவே ஏதோ ஒரு வகையில் அப்படி சரிவுகளை தான் சந்திச்சுட்டு இருக்க தவிர வளர்ச்சிகளை இல்லை. என்ன காரணம், எதனால் இந்த பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுக்கு ராகு பகவானோட பின்னப்பட்டார். அதே போல வக்ரகதி அடைந்தார். கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனி, எதுவுமே இந்த இடத்துல சாதகமாக இல்லை. எதையாவது ஒன்று செஞ்சு மேலே வரணும்னு போராடுறீங்க. உங்களால் இன்னைக்கு போராட மட்டுமே முடியுதே தவிர அதுக்கான பலன் கொண்டு வந்து நிறுத்த முடியல. ஆனால் இன்னைக்கும் பாருங்க, நீங்க அடுத்தவங்களுக்காக முடிவெடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் சரியா போகுது. உங்களுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் மட்டும் ஏதோ ஒரு இடத்துல தடுமாற்றமாகுது. இது ஏன் எதனால அப்படிங்கிறது ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பமாக தான் பயணப்பட்டீங்களே தவிர சரியா அதை கணிக்க முடியல. இந்த நேரத்துல உங்களுடைய சரியான ஒரு புத்தி கூர்மையை நீங்க பயன்படுத்துவீங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரிய பகவானுடன் இணைகிற தருணம் இந்த தருணம். இப்போ உங்களுக்கு ஒரு புது முயற்சிகள் பார்த்தீங்கன்னா நீங்க பலப்படுத்துவீங்க. சுய தொழில் எந்த வகையில் நீங்க பார்த்தீங்கன்னா செஞ்சிருந்தாலும் சரி, கடந்த காலகட்டங்களில் சரிவுகளை சந்திச்சிருக்கும். ஆனால் இந்த நேரத்தில் அதை சரியான முறையில் கனக்கச்சிதமாக தொழில் முயற்சிகள் எடுத்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை பலப்படுத்துவீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி தான் சூரிய பகவான், 3ஆம் இடத்திற்குடைய வெற்றியை கொடுக்கக்கூடியவர். அதனால உங்களால் ஒரு தொழிலை சாதிக்க முடியும், உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியை அடைய முடியும், எதிரிக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்க முடியுங்கிற ஒரு நிலையை இந்த நேரத்தில் கொண்டு வருவீங்க. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல அரசாங்க பணியில் உள்ளவர்களுக்கு நிறைய ஒரு பிரச்சனைகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிட்டீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள், சக நண்பர்களால் பிரச்சனைகள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எவ்வளவு உண்மையாக பாடுபட்டாலுமே கூட நம்ம உழைப்புக்கு தகுந்த ஒரு பேர் இல்லை, அந்த பதவி உயர்வுகள் இல்லை, அதே நேரத்தில் நமக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை. எல்லாமே சரியாக இருக்குது, சர்வீஸ்லேயும் நம்ம சரியாக இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தொழிலையும் நம்ம உண்மையாக இருக்கிறோம், மேல் அதிகாரிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையை கரெக்டாக கொடுக்குறோம். ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கல.
ஏதோ ஒரு வகையில் நம்மளுடைய பேர் நமக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மறைமுகமான சதிகள், மூன்றாம் நபர்களால் வரக்கூடிய சதிகள். ஏதோ ஒரு வகையில் கூட இருந்தவங்களே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பதவி உயர்வை தடுத்திருப்பாங்க, நம்மளுடைய ஊதிய உயர்வை தடுத்திருப்பாங்க, நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் சரியா சார் ஒருத்தர் எனக்கு சைன் பண்ணால் எனக்கு அந்த ப்ரமோஷன் வந்துடும், ஆனால் அவர் எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிற நிலையை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் பாவகத்தில் சம்பந்தப்படுறார். உயர்ந்த இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த தருணத்தில் பாருங்க, தொழில் ஸ்தானாதிபதிக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது. 9ஆம் பாவகாதிபதியாகிய பாக்கிய ஸ்தானாதிபதியும் அதே நேரத்தில் 10ஆம் அதிபதியாகிய குரு பகவானும் தர்ம கர்மாதிபதிகள் பார்வையால் சந்திக்கிறாங்க. உங்களால் உயர முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையை உயர்த்துவீங்க. உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும். பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஊதிய உயர்வுகளும் சரியான முறையில் அமைச்சு கொண்டு வந்துடுவீங்க. இதை தாண்டி மிதுனராசி நண்பர்கள் பெரிய லெவலில் சந்தித்த ஒரு விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா, தீராத கடன். சார் எவ்வளவு சம்பாதிச்சாலுமே கடன் மேலே கடன் தான் ஆயிட்டு இருக்கே தவிர எங்களுக்கான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கல. நாங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்ட தான் போயிட்டு இருக்கே தவிர எங்களுக்கான வாழ்வாதாரத்தில் லாபகரத்தை கொண்டு வந்து நிறுத்த முடியல. பணத்தை ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வைக்க முடியல. ஏதோ ஒரு வகையில் விரயங்களாகவே போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளவங்களுக்கு தனம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு சேரும். 11ஆம் பாவகம் லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய ஒரு அமர்வு இருக்கு. அவர் தனித்து நின்று இந்த நேரத்தில் சனி பகவான் ஆகிய பாக்கியாதிபதியுடைய பார்வையை வாங்குறாரு. கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கல்கள் தீரும். அதே போல கடன் சுமையிலிருந்து நீங்கள் படிப்படியாக வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்கும். இதை தாண்டி மிதுனராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சந்தித்த அடுத்த கட்டமான ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமண தடைகள். எவ்வளவு முயற்சி பண்ணாலுமே தொடர்ந்து அந்த திருமணங்கள் தடங்களாயிட்ட போயிட்டு இருக்கு. என்ன காரணத்தினால் தடங்களாகுது, ஏன் தடங்களாகுது கணிக்க முடியல. ஏதோ ஒரு வகையில் எல்லாமே சரியாக இருந்தாலும் கூட திருமண முயற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தோல்வியில் தான் போய் முடியுது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த தருணத்தில் உங்களுடைய திருமண நிகழ்வுகள் சரியான முறையில் அமையும். இது எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படின்னா, குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்திற்கு கிடைக்குது. இந்த தருணம் பாருங்க, வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கான திருமண முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்துவீங்க. அதே நேரத்தில் அந்த திருமண முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல இல்வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கும். இது ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமே இந்த பலன் பொருந்தும். 25 வருஷம் ஆகுதுங்க, 27 வருஷம் ஆகுது, இன்னும் என்னுடைய ஒரு வாழ்க்கையில் ஒரு இல்லறத்தில் இணையக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் அமைச்சுக்குவீங்க. அதே போல் திருமணம் ஆன தம்பதிகள் கணவன் மனைவி உறவு வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத ஒரு சில குழப்பங்கள், நீங்கள் நல்லா வாழ்ந்தாலும் கூட யாரோ ஒருத்தரால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றமான சூழ்நிலைகளை கொடுத்து சின்ன பிரச்சனையாக உருவானது பெரிய பிரச்சனை லெவலில் போய் இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத ஒரு குழப்பங்களை கொடுத்து வழக்குகள் வரையுமே போயிட்டோம் அப்படிங்கக்கூடிய நிலையில் உள்ள கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான உறவுகளுக்கு இந்த நேரத்தில் பலப்படும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையை கொடுப்பார் 7ஆம் பாவகத்தின் தொடர்புல. அதே போல புத்திர பாக்கிய சந்தான விருத்திகள் உங்களுக்கு மிக அருமையான முறையில் கிடைக்க போகுது. இதற்கு காரணமும் குரு பகவானே. இந்த குரு பகவான் பாருங்க, அருமையான முறையில் உங்களுடைய புத்திரஸ்தானத்தை தன்னுடைய நேரடி 7ஆம் பார்வையாக பார்க்கின்றார். மிதுனராசி நண்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கரு கூடுது, ஆனால் கலைஞ்சி போயிடுது, எங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கல, நாங்கள் சரியான முறையில் மருத்துவத்தையும் பார்த்துட்டோம், ஆன்மீக ரீதியாக கோவில் வழிபாடும் செஞ்சிட்டோம், எங்களுக்கு ஒரு கரு கூடவே வரமாட்டேங்குது அப்படின்னு கவலையில் இருக்கிற உங்களுக்கு கட்டாயம் கவலைகள் வேண்டாம். புத்திர சந்தான விருத்திகள் உங்களுக்கு சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய புத்திர ஸ்தானாதிபதி
சூரிய பகவானுடன் இணைகின்றார், அதே போல செவ்வாய் பகவானுடன் இணைகின்றார். இந்த இரண்டுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். ஒரு அற்புதமான ஒரு கிரகங்களுடைய ஒரு பரிமாற்றத்தினால உங்களுக்கான குழந்தை செல்வங்கள் வரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, குழந்தைங்க இருக்குது, ஆனா அவங்க வளர்ச்சி சரியில்லை. ஏன் தடுமாறுறாங்க, எதனால் தடுமாறுறாங்க? புத்திசாலியான குழந்தைங்க தான், ஆனால் இப்போ தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அவங்க வாழ்க்கையில் கல்வி தடங்களாகுது, இல்லை அவங்க வாழ்க்கையில் உத்தியோக வாய்ப்புகள் தடங்களாகுது, அல்ல அவங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கை சரியாக அமையலை, இல்லை அவங்களுக்கு அமைஞ்ச வாழ்க்கை சாதகமாக இல்லை. ஏதோ ஒரு வகையில் திருமணம் முடிஞ்சது, ஆனால் இருந்தாலும் கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள். ஒரு கல்யாணம் பண்ணால் நம்ம அந்த பையன் நல்ல முறையில் வளர்ந்துருவான்னு நினைச்சோம், அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிரும்னு நினைச்சோம். ஆனால் எங்கள் குழந்தைங்க இன்னைக்கு திருமணத்துக்கு அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை சந்திக்கிறாங்க, அவங்களும் நிம்மதி இழந்து அவங்களால நாங்களும் இன்னைக்கு நிம்மதி இழந்திருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில சரியான ஒரு மாற்றத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவங்களுக்குடைய வளர்ச்சிகள் சரியான முறையில் இருக்கும், அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். 5ஆம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம், புத்திர காரகர் என்பவர் குரு. ஆக இந்த குரு பகவான் எப்போ 5ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கிறாரோ அப்போ அந்த 5ஆம் பாவகத்திற்கு ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி கூடும். ஆக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சிகள் சரியான முறையில் இருக்கும். அது நீங்க அவங்களை எதை நோக்கி கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, நீங்க அவங்களுக்கு என்ன முழுமையா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ கட்டாயம் அந்த தருணத்துல நீங்க செய்வீங்க. அதற்கு அடுத்தாற்போல் பாருங்க, கல்வி ரீதியான தடங்கள். எப்பெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா இருக்கணும் அப்படின்னா படிப்பு ரீதியா வரும்போது நம்மளுடைய ஆரம்ப காலகட்ட கல்வி, அதே நேரத்தில் உயர்நிலை கல்வி. இந்த காலகட்டத்தில் எவ்வளவு சொந்த பந்தங்கள் இருந்தாலும் பெற்ற தாயே கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அமைப்பு கல்வி. இந்த கல்வி ஸ்தானத்துல மிதுனராசி நண்பர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் கண்டிப்பா வேற யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். காரணம், ராசிக்கு அதிபதியே புதன் பகவான் தான். கல்வியை சீர்தூக்கி கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வர்றதுனால இயற்கையிலேயே ஜெனரல் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப அதிகம். சாதாரண ஒரு விஷயத்தை கூட உங்களுடைய படிப்பு அறிவுல, அதே நேரத்தில் உங்களுடைய திறமையில அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. பல பேர் முடியவே முடியாதுங்கிற காரியத்தை கூட நீங்க ஈஸியா பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துடுவீங்க. ஆனா இப்ப அந்த கல்வியில நீங்க தடுமாறிட்டு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு வகையில அந்த கல்வியை சரியான முறையில் பயன்படுத்தலாங்கும் போது ஒன்று நமக்கான உடல்நிலை பாதிப்புகள் கொடுத்துறது, இல்லை மீண்டும் அதில் ஃபோக்கஸ் பண்ணாலுமே கூட ஞாபக மறதிகள் கொடுக்குது. கல்வியில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பின்தங்கி வந்துட்டு இருக்கிறோம், அது நீங்களே தாராளமாக உணரலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கல்விக்கான ஒரு பலம் கிடைக்கும். காரணம், ராசிக்கு அதிபதியாகிய புதன் சூரிய பகவானுடன் இணைந்து 8ஆம் பாவகத்தில் சந்திக்கக்கூடிய இந்த மாதம் இது மிகப்பெரிய ஒரு படிப்புக்கான வளர்ச்சி, உயர் பதவிகள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் பாருங்க, படிச்சிருப்பாங்க, நல்ல ஜாப்ல இருப்பீங்க, ஆனா அந்த உயர் பதவிகள் போறதுக்கு தடங்களாகவே இருக்கும். கட்டாயம் சூரியனும் புதனும் இணையும் பொழுது, ராசிக்கு அதிபதியுடன் சூரிய பகவான் இணையும் பொழுது தனி தேஜஸ் நம்மளுடைய ஒரு முகத்துல இருக்கும். தனித்துவமான நீங்க விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரையும் நான் போராடிட்டு இருந்த போராட்டத்துக்கு எனக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதை நான் சரியா பயன்படுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க சிறப்பா செயல்பட போறீங்க. அதற்கு அடுத்தாற் போல பாருங்க, வெளிநாடு வாழ்க்கை. நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது, ஏன் நம்ம இங்க வந்தோங்கிற அளவுக்கெல்லாம் போராடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வந்த வேகத்துக்கு நம்ம வளர்ந்துருந்தா பெரிய லெவல்ல வளர்ந்துருக்கணும். ஆனா இங்க சராசரியா ஊர்ல நம்ம வளர்ச்சி பண்ணிருக்க முடியுமோ அதை கூட நம்ம இங்கிருந்து பண்ண முடியலையே அப்படிங்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களுக்கான அங்கீகாரம் இல்லை, அல்லது உங்களுக்கான ஒரு வருமானம் சரியான முறையில் உங்களுக்கு சாதகமா இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரச்சனைகளை முடிக்கவே சரியா போயிருதே தவிர லாபகரமான முறையில் இல்லை. அப்படிங்கக்கூடிய வெளிநாடு நண்பர்களுக்கு கட்டாயம் இந்த தருணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை சார்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி லெவல்ல வேலை செய்யறவங்க, அயல்நாடு அந்த துறையை சம்பந்தப்பட்டு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய திருப்பு முனைகளும் இந்த நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பம் இருக்கும்.
அந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு டீம் செட் ஆகாது. ஏதோ ஒரு வகையில் டிஸ்டர்ப். நம்ம எல்லாமே ஒன்றா இணைஞ்சு செய்யணுங்கிற ஒரு வேலையை உங்களை மட்டுமே தனியாக விட்டு நீங்களே இதெல்லாம் பார்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் தலைமையில் ஒரு வேலை பழுவை அதிகமாக கொடுத்துட்டு போயிடுவாங்க. எல்லாரும் ஒரு பக்கமாக நிற்பாங்க, நீங்கள் ஒரு பக்கம் தனித்து நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். ஒன்று இவங்களோட சேர்ந்து பயணப்படுறதா, இல்லை நம்ம வேற டீமுக்கே மாறுறதாங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். கட்டாயம் இந்த நேரத்தில் உங்களுக்கான ஒரு சூழலை நீங்கள் சரி பண்ணி கொண்டு வந்துடுவீங்க. இவங்களையாவது ஒன்று சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிடும். இல்லை உங்களுக்கான அடுத்த கட்டமாக நகர்வுகள் பார்த்தீங்கன்னா வேற டீம் நீங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த நேரத்தில் கொடுக்கும். அதே போல அரசியல் துறையில் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. தன்னுடைய ராசிக்கு அதிபதியாகிய புதன் பகவான் எப்போதெல்லாம் சூரிய பகவானுடன் தொடர்பு கொள்கிறாரோ அப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் களத்தில் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அரசியல், அரசாங்கம், உயர் பதவி, தனித்து விளங்கக்கூடிய ஒரு பவர், இது எல்லாமே சூரியனாலேயே ஒருத்தருக்கு கிடைக்கணும். இந்த சூரிய பகவானும் ராசிக்கு அதிபதியாக புதன் பகவானும் இணையும் பொழுது உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். நிறைய தடவை பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, உண்மையாக உழைப்பீங்க, ஒரு கட்சிக்கு நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, உண்மையாக உழைப்பீங்க. ஆனால் உங்களுடைய பேர் புகழ் ஏதோ ஒரு வகையில் அந்த தலைமையில் கெட்ட ஒரு முறையில் போய் சேர்ந்துடும். தேவையில்லாத கெட்ட பேரை உருவாக்கி வச்சிருவாங்க. இதுக்கு காரணம் நம்ம நடந்துக்கிட்ட செயல்முறையா அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயம் இருக்காது. கூட இருந்த சகுனிகள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை தேவையில்லாமல் இவருடைய பேர் அங்கே ஸ்பாயில் பண்ணணும், இல்லை இவருக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடாது, இவர் நமக்கு ஈக்குவலாக இருந்தவர் தானே, இவர் மட்டும் எப்படி உயர்ந்து போயிடலாம் அப்படிங்கக்கூடியவங்க, இல்லை இதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த பொசிஷனில் இருந்தோம், எங்களுக்கு தான் அந்த பதவி வரணும், இவங்களுக்கு எப்படி நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் சூரியன் பிளஸ் புதன் இந்த 2 கிரகங்கள் சேரும் பொழுது, இவங்களோட சுக்கிரனும் சேரும் பொழுது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கான அந்த அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு. அதனால் தலைமைக்கிட்ட இருந்தும் ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களை நீங்கள் யாருன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுவீங்க. அரசியல் துறை சார்ந்தவங்களுக்கு, அரசாங்கத்துறையில் உள்ளவர்களுக்கு, அதே நேரத்தில் ஐடி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு, வெளிநாடு தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதை தாண்டி உடல் ரீதியாக பலவிதமான சரிவுகளை சந்திச்சுட்டு வந்த மிதுனராசி நண்பர்கள், ஏதோ ஒரு வகையில் நல்லா போயிட்டு இருந்த நம்மளுடைய ஒரு வாழ்க்கை நமக்கு வந்த நோயினால பாதிக்கப்பட்டுச்சு. அதனால் நம்மளுடைய மனசு பலகீனம், நமக்கு ஒரு சின்ன சின்ன நோய்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குதுன்ட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் இன்னைக்கு பலகீனப்படுறாங்க. அப்படிங்கக்கூடிய சூழலில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியம் பலப்படும். கட்டாயம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் ஒரு இடத்துல கவனமாக இருக்கணும். அப்படிங்கிற இடம் என்னென்ன இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு பகவான் 10ஆம் பாவகத்திலிருந்து உங்களுக்கு தொழிலை பலப்படுத்தினாலும் கூட கேது பகவான் 4ஆம் பாவகத்தில் சுகஸ்தானத்தில் இருக்கின்றார். ஆக இந்த கேது பொறுத்தவரையும் ஒரு சில இடத்துல நீங்கள் கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனம், ஒரு இடம் வாங்கும் பொழுது அல்லது விற்கும் பொழுது, அல்லது ஒரு வீடு, புதிய வீடு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எந்த பில்டர்கிட்ட கொடுக்குறோம் அல்லது எந்த பேங்க்ல லோனுக்கு போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் முறையாக ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா அன்டைமில் ட்ராவல் பண்ணாமல் கொஞ்சம் டே டைமில் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. உடல் ரீதியான கவனமும் கொஞ்சம் தேவை. ராசிக்கு அதிபதி 8ஆம் பாவகத்தில் அமர்கிறார். மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுத்தாலும் கூட உடல் ரீதியாக சின்ன சின்ன சரிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுத்துரும். அதனால இந்த நேரத்தில் புதிய காரியங்கள் தொடங்குறதுல கவனமாக இருங்க, ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடிக்கு மிதுனராசி நண்பர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாக சொல்லலாம். இந்த நேரத்தில் பலவிதமான மாற்றங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். சராசரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு சரியான சந்தர்ப்பம் அமைது அப்படிங்கும் போது அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டு வந்துடணும். இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா. ஏன்னா திசா புத்திகள் சாதகமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோச்சார பலன் நமக்கு நடக்கிறதுல ஒரு சில தடங்கள் வந்துடலாம். ஆக இந்த தருணத்தில் உங்களுடைய குடும்ப ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்பவும் சிறப்பு. அல்லது இதுவரையும் நாங்கள் பார்த்தோம், எங்களுக்கு சொன்னவங்களுடைய பலன் நம்மளுக்கு சரியாக இல்லைங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, நமக்கு எது சாதகமாக அமைய மாட்டேங்குது அப்படிங்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
உங்களுக்கான ஒரு முன்பதிவு பதிவு பண்ணுங்க. உங்களுக்கான பலன்களை நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சு இனி உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி சரி பண்ணி கொண்டு வரலாம், எதை சார்ந்த முடிவுகள் எடுக்கலாம், என்ன தொழில் ஆரம்பிக்கலாம், எப்போதிருந்து எந்த காலகட்டத்துக்குள்ள நீங்க உங்களுடைய ஒரு தொழில் முறையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம். மிதுனராசி நண்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு அழகான தருணத்துல ஒரு அற்புதமான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.